ஹை ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். நம்ம ரேஷன் கார்டு வந்து வச்சுருப்போம். ரேஷன் கார்டில் வந்து மொபைல் நம்பரை வந்து லிங்க் பண்ணாமல் வச்சுருப்பீங்க. மொபைல் நம்பர் லிங்க் ஆகாதப்பே வந்து குடும்ப உறுப்பினர்கள் நேம்ஸ் வந்து லிங்க் ஆகிருக்காண்டி எப்படி பார்க்குறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போ உங்கள் மொபைல் நம்பரில் ரேஷன் கார்டிலே மொபைல் நம்பரே நீங்கள் வந்து கொடுக்காம விட்டீங்கன்னாலும் வந்து உங்கள் குடும்பத்தை உறுப்பினர்கள் வந்து எத்தனை பேர் வந்து உங்கள் ரேஷன் கார்டில் வந்து லிங்க் ஆகிருக்கு, யார் குடும்ப தலைவர், எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்துக்கலாம். ஓடிபி இல்லாமல் ரேஷன் கார்டில் வந்து மொபைல் நம்பர் லிங்க் பண்ணாமே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போ நார்மலாக வந்து இப்போ ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் மட்டும் இருந்தாலே போதும், உங்கள் ரேஷன் கார்டில் இருக்கிற கரெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். அதில் மேற்கொண்டுட்டு ரேஷன் கார்டில் வந்து இப்போ மொபைல் நம்பரே லிங்க் பண்ணாமல் எத்தனையோ பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு பேர் வந்து ரிமூவ் ஆகிருக்கோம். இப்போ இந்த லாகின் பேஜுக்கு வந்து வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மொபைல் நம்பர் கேட்கும், கேப்சா கேட்கும், இது ரெண்டு மட்டும் தான் கேட்கும். ரேஷன் கார்டில் வந்து எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அது இருந்தால் தான் லாகினே பண்ண முடியும். இப்போ மொபைல் நம்பரே நம்மகிட்ட வந்து இல்லைன்னா நம்ம குடும்ப உறுப்பினர்கள் வந்து டீட்டெயில்ஸு நம்மளுக்கு வந்து உற்பத்தி பொருள் வந்து எவ்வளோ வந்து நம்மளுக்கு ரேஷன்லேருந்து கொடுக்குறாங்க, அதெல்லாம் எப்படி பார்க்குறேன்டா, இதை வந்து என்எஃப்எஸ்ஏ அறிக்கைகள்னு சொல்லியிருக்கோம். என்எஃப்எஸ்ஏ அறிக்கை சொல்லி பயனர் நுழைவு கீழே 3ஆவதில் இருக்கோம். என்எஃப்எஸ்ஏ அறிக்கைகள், அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். என்எஃப்எஸ்ஏ அறிக்கைகள் அதை கிளிக் பண்ணிக்க. இதில் வந்துட்டு நீங்கள் ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் இல்லாமவே வந்து உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் பேர் பார்த்துக்கலாம், அட்ரஸ் பார்த்துக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை தாலுகா, உங்களுக்கு எந்த அட்டை வகை எல்லாமே இதில் வந்து வந்துடும். குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை எல்லாமே இதில் வந்து வந்துடும். உங்களுடைய தாலுகா எல்லாமே இருக்கும். இப்போ இதில் வந்து நம்மளுடைய ரேஷன் கார்டை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து மாவட்டத்தின் பெயர், உங்களுடைய மாவட்டத்தின் பெயரை வந்து இதில் வந்து கொடுத்துங்க. நான் வந்து தேனின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். உங்களுடைய மாவட்டம் ஏதோ அந்த மாவட்டத்தை கொடுத்துங்க. ரேஷன் கார்டில் வந்து மொபைல் நம்பர் லிங்க் பண்ணாதவங்க வந்து உங்கள் ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னா இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ தேனி டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து உங்களுடைய தாலுகா வந்து தாலுகா ஆஃபீஸ் வந்து எங்கன்னு சொல்லி வந்து இருக்கோம். உங்களுடைய தாலுகாவை வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து ஆண்டிபட்டி தாலுகா, ஆண்டிபட்டின்னு போட்டுடுறேன். இப்போ இதில் வந்துட்டு கடை விவரங்கள்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்து கடையின் பெயர்ன்னு சொல்லி தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அதில் கடையின் பெயர்ன்றதில் நீங்கள் வந்து இப்போ உங்களுடைய கடை வந்து எந்த ஊரில் இருக்குன்றதை வந்து இதிலையே உங்களுக்கு வந்து மென்ஷன் ஆகிரும். உங்களுடைய ஊர் பெயரோடு வந்து இதில் வந்து வந்துடும். இப்போ வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து வந்தீங்கன்னா உங்களுடைய ஊர் வந்து இதில் வந்து இருக்கும். இப்போ என்னோடய ஊர் வந்து சிங்கராஜபுரம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சிங்கராஜபுரத்துக்கு 23 CB 010 PN இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சிங்கராஜபுரத்தில் வந்து எத்தனை ரேஷன் கார்டு வந்து இருக்குது, ரேஷன் கார்டில் வந்து யார் யார் குடும்ப உறுப்பினர்கள் பெயர் எல்லாமே இதில் வந்து வந்துடும். அவங்களோட அட்ரஸ்ஸு வந்து நீங்கள் இதிலே வந்து பார்த்துக்கலாம். அவங்களோட அட்டை வகையே நீங்கள் இதிலே வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் ஜெராக்ஸ் இருந்தாலே போதும், அதில் இருக்கிற நம்பரை மட்டும் வச்சு நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அவங்களோட அட்டை வகை, குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை ஆதார் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கு எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இப்போ ஏதாவது ஒரு ஆதார் அட்டையை வந்து நான் ரேஷன் கார்டை கிளிக் பண்ணுறேன். இதில் பாருங்கள் எத்தனை குடும்ப தலைவர்கள் யார், அவங்களுடைய கணவர், மகன்கள்,
அவங்களுடைய அட்ரஸ்ஸு, ரேஷன் கார்டு அட்டை நம்பரு எல்லாமே வந்து இதில் வந்து வந்துடும். அவங்களுடைய வயது மேற்கொண்டு உங்களுக்கு வந்து இதிலே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி வந்து உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து உடைய அட்ரஸ் எல்லாமே இதில் வந்து வந்துடும். இப்போ ஒரு பேர் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து உங்களுக்கு வந்து இதில் ஓடிபி ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரு ரேஷன் கார்டில் இணைக்காதப்பயே வந்து நீங்கள் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்துக்கலாம். இந்த தகவல் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. நீங்களே வந்து உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் எதுவோ அந்த நம்பரை வந்து செலக்ட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்து இதில் வந்துட்டு தெரிஞ்சுக்கிடலாம். ஓடிபி வந்து இதுக்கு வந்து தேவையில்லை, லாகின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ஏஎஃப்எஸ் இந்த அறிக்கைகள்னு சொல்லியிருக்கோம். என்ஏஎஃப்எஸ் அறிக்கைகள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கனாலே உங்களுடைய மாவட்டம், தாலுகா, கிராமம் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் குடும்ப அட்டை விவரங்களை வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து எல்லா தகவல்களுமே உங்களுக்கு அதில் வந்து கிடச்சிரும். ரேஷன் கார்டில் வந்து மொபைல் நம்பரை வந்து டைம் கிடைக்கிறப்போ வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ சப்போஸ் வந்து இப்போது உங்கள் குடும்பத்தில் வந்து யாராவது ஒருத்தருக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கலாம், இல்லாட்டா ஒரு குழந்தைய வந்து ஒரு இறந்துருக்க வந்து வாய்ப்பு இருக்குது. இப்படி டயத்தில் வந்து பேர் வந்து ஆட் பண்ணணும், ரிமூவ் பண்ண மாதிரி இருக்கும். அந்த டயத்தில் வந்து நீங்கள் மொபைல் நம்பரை வச்சு லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து ஃபேமிலி தலைவர், குடும்ப தலைவர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபோட்டோஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் ரேஷன் கார்டு மொபைல் நம்பர் வந்து ரேஷன் கார்டே தொலைஞ்சி வச்சுனாலும் அந்த மொபைல் நம்பரை வச்சு திரும்ப வந்து ரீப்ரிண்ட் வந்து போட்டுக்கலாம். ரீப்ரிண்ட்டு சார்ஜஸ் வந்து ஒரு 150 200 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவுமே உங்கள் கையில் கார்டு வந்த பிறகு நீங்கள் வந்து அந்த 150 200 வந்து நீங்கள் கையில் வந்த பிறகு கொடுத்தா போதும். அப்படித்தான் வந்து இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சகோதரி சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். தேங்க்யூ.